ஆனாலும் சத்தம் தேற்றுதே. நான் போகும் பாதை புதியதே, ஆனாலும் சத்தம் தேற்றுதே. விழி மூடியும் நீர் துளி வழியுதே, விழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. உமது வாக்கு தரையில் என்றும் விழுவதில்லையே, தாமதங்கள் வார்த்தை தரத்தை குறைப்பதில்லையே. உமது வாக்கு தரையில் என்றும் விழுவதில்லையே, தாமதங்கள் வார்த்தை தரத்தை குறைப்பதில்லையே. சொன்னதை மறக்கல, கேட்டதை மறுக்கல, வார்த்தையின் ஆற்றலால் என் நிலை மாறுதே. விழி மூடியும் நீர் துளி வழியுதே, விழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. நான் கொண்ட காயம் பெரியதே, நான் கண்ட பலதில் அரியதே. நான் கொண்ட காயம் பெரியதே, நான் கண்ட பலதில் அரியதே. நான் போகும் பாதை புதியதே, ஆனாலும் சத்தம் தேற்றுதே. நான் போகும் பாதை புதியதே, இயேசுவின் சத்தம் தேற்றுதே. விழி மூடியும் நீ துளி வழியுதே, விழும் துளிகளில் நினைவுகள் சிதையுதே. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பிரசன்னத்துல பக்தன் எழுதுறாரு, கண்ணை மூடினாலும் என் கண்ணில இருந்து தண்ணீர் வருகிறது, என் கண்ணில இருந்து கண்ணீர் துளிகள் வருகிறது. நான் கொண்ட காயங்கள் பெருசு, அதன் மூலமாய் நான் கற்றுக்கொண்ட, நான் அனுபவித்த சூழ்நிலைகள் புதியது, ஆனால் என் ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதை புதியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சத்தம் என்னை தேற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். யாருமே பார்க்கலனாலும் என் கண்ணீரை கர்த்தர் பார்ப்பாரு. யாருமே பார்க்கலனாலும் என் வேதனைகளை, என் தோல்விகளை, என் உணர்வுகளை என் ஆண்டவர் அறிகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா? ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, நன்றி. உம் சமூகமே என் பாக்கியமே. சொல்லுங்க, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் மாயையா, எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே
ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. எத்தனை பேர் விரும்புறீங்க? நதியில் நான் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. சமூகமே என் பாக்கியமே. சொல்லுங்க, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட. சொல்லுங்க, நான் ஓடி வந்தே ஏசையா உமை நோக்கிட. உன் குரல் கேட்க. சொல்லுங்க, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க. ராஜா ஏசு ராஜா, ராஜா என் ஏசு ராஜா. ஏசு நாமத்தில் பிதாவே, இந்த 19 நாள்லயும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறேன். ரொம்ப சிரமமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த நாளுக்குரிய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஒரே போராட்டமா இருந்துச்சு. 2 நாளாகமம் 25 24 25 அதிகாரத்துல வருகிற ஒரு சம்பவம். வசனம் எரேமியா 52:12. இதையும் படிக்கலாம். 2 நாளாகமம் 25:8, எரேமியா 52:12. ஒரே சம்பவம். 2 ராஜாக்கள். தம்பி தவறாம சொல்லிட்டேன். 2 ராஜாக்கள். கரெக்ட். பாருங்க, இப்போ 52 எரேமியா 52:12 படிங்க. 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவற் சேனாதிபதியான நெபுசரதான் வந்தான். அது நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாயிருந்தது. பாபிலோன் ராஜ்யத்தை ஆட்சி பண்ண நேபுகாத்நேச்சார் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அவனுடைய 19வது வருஷம், அவனுடைய ஆட்சியினுடைய 19வது வருஷத்துல எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அவன் என்ன செய்தான் என்பதை நாம் எங்க படிச்சோம்? 25:8 2 ராஜாக்கள் 24 இருந்தும் இந்த சம்பவம் இருக்கிறது. இதற்கும் 2 ராஜாக்கள் 24-25க்கும் புலம்பலுக்குமே தொடர்பு இருக்கிறது. தொடர்புனா அந்த புலம்பல், எரேமியாவுடைய புலம்பல். ஆண்டவர் எதையுமே முன்னறிவிக்காம செய்ய மாட்டார். எதையுமே முன்னறிவிக்காம. 24:1 படிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். என்னடா இது கொடுமை! யார் பாதுகாக்கணும், யார் காப்பாற்றணும், யார் தடையா நிக்கணும்? வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய யூதா, கர்த்தருடைய எருசலேம் மகாராஜாவுடைய நகரம், பரிசுத்தமான பூமி, அந்நியர் அதுல கால் வைக்க கூடாது, எருசலேம் தேவாலயத்துல நுழையக்கூடாது. அப்படி இருக்கிற அந்த
பட்டணத்துக்கும் அந்த நகரத்துக்கும் ஜனத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே. அப்படி என்று சொன்னால் வரக்கூடிய அழிவை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? முன்பாகவே சொல்லி இருக்கிறார். சொல்லுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லிட்டு தான் செய்வார். நான் உன்னை அடிக்க போறேன், தயவு செய்து செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? ஒரு வார்னிங் கொடுத்துட்டா, யாரையும் சொல்லாம கொள்ளாம கண்டிப்பா கர்த்தர் அப்படி யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் என்ன இப்படி அடிச்சு நெவர். இன்னைக்கு வரைக்குமே அந்த பழக்கம் அவருக்கு தொடருது. ஏசாயா 24:1-3 படியுங்கள். 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசத்தை என்னவாக்கி இருக்கிறார்? வெறுமையாக்கி இருக்கிறார், பாழாக்கி இருக்கிறார். கவிழ்த்து சிதறடிப்பார். தேசம் புலம்பி வாடும், சத்துவமற்று உலர்ந்து போகும். போதும், 3 படிங்க. தேசம் முழுவதும் என்ன ஆகுமா? கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்ற என்ன செய்யும்? உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்துல உயர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன நடக்க போகிறது என்பதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? தம்முடைய ஊழியர்கள் மூலமாக சொல்லுகிறார். தேசம் பாழாகும், வெறுமையாகும், கொள்ளையாகும், தீக்கிரையாகும். எதற்காக? இவர்கள் செய்த செயல் அப்படி. இவர்கள் செய்த செயல் ஆண்டவருக்கு விரோதமா அப்பப்ப ஏதாவது ஒரு சேட்டைங்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு சேட்டையை பண்றது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்கமான ஒரு காரியம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பண்றது, ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரக ஆராதனைகளோடு கூட சேர்ந்து கொள்வது, விக்கிரக ஆராதனை செய்வது, விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்டவர்களோடு என்ன செய்வது? பழகுவது, ஐக்கியம் வைத்துக் கொள்வது. இதெல்லாம் பாஸ்டர் கண்டிக்கிறதுல இல்ல சொல்றதுல நீங்க நினைப்பீங்க. உங்களுக்கே ஒரு அறிவு வேணும்ல, நமக்கே ஒரு அறிவு வேணும்ல. நாம என்ன செய்யக்கூடாது? விக்கிரக ஆராதனைக்காரரோடு பழகலாம், அவர்களோடு கூட சேர்ந்து வேலை செய்யலாம், அவர்களோடு சேர்ந்து படிக்கலாம். அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு செயல். ஆனால் அவர்கள் செய்கிற காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? உடன்பட கூடாது. நீ சும்மா நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்ண? சும்மா நில்லு. இல்லன்னா என்ன சொல்லுவாங்க? நான் உங்க சர்ச்சுக்கு வரேன், நீ எங்க கோயிலுக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் என்ன பண்றேன்? உங்க சர்ச்சுக்கு வரேன் கிறிஸ்துமஸ்க்கு, நீ எங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த விஷயத்துக்கு வா, அல்லது இந்த நிகழ்ச்சிக்கு வா. அதெல்லாம் தவறு இல்லை. நான் அக்ஷாலிட்ட ஸ்கூல்ல எல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம், அவளை ஆண்டவருடைய காரியங்களுக்கு மட்டும் தான் பயன்படுவார். எந்த விஷயத்துக்கும் எதுவுமே கலந்து கூடாது. சமீபத்துல அந்த அம்மா மோசேவா நடிச்சிருக்காங்க, சமீபத்துல சிங்கிங் அந்த கொயர்ல இருந்திருக்காங்க, சமீபத்துல டான்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க, அதான் பெரிய விஷயம். அவங்கள வரைக்கும் வச்சுப்பாங்க, நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. ஏதோ வருஷத்துக்கு ஒரு கதை கூடுவாங்க, மற்றபடி இடையில கூப்பிட மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான், நீ சொல்லிடு, இதுல எதுலையுமே நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ஒரு விக்கிரக ஆராதனுடைய பாடல்ல நம்ம பிள்ளை கலந்து கொள்ள கூடாது. அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். இது தேவன் சொல்றாருல. இவங்க செய்யற மிகப்பெரிய காரியமே அடிக்கடிக்கு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து விக்கிரக ஆராதனைகளை போவாங்க. அடுத்தது எருசலேம் ஆலயத்துக்குள்ளேயே விக்கிரக ஆராதனை பண்றாங்க, கொண்டு வந்துருவாங்க. அப்போ தேவன், நாம ஏசாயாவுக்கு வருவோம். ஏசாயா வருவோம். 66ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9 படிங்களேன். 9 படிங்களேன். 64:9. 6 கிடையாது, 4:9. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய எப்போ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு, எப்போ சொல்லுங்க, எப்போ செய்யறதெல்லாம் செஞ்சு போய் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு, போய் கூழ் ஊத்துறதுல போய் கும்மி அடிச்சுட்டு, ரைட், போய் எல்லா வேலைகளும் பண்ணிட்டு, நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாத்துலயும் என்ன செஞ்சிருது? போயிட்டு
கலந்துட்டு ஆண்டவர் கோமா இருக்கிறாரு அல்லது அடிக்க போறாரு, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே இப்ப சொல்றாங்க, கோபம், ரொம்ப கடும் கோபம் கொள்ளாதீங்க, எங்களை அக்கிரமத்தை என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, வார்னிங் கொடுத்திருக்கிறார்ல, அந்த வார்னிங் என்ன அப்படின்னா, இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரக ஆராதனையோ ஆண்டவருக்கு விரோதமான எது ஒன்னாலும் செய்த போது ஒன்று நடக்கும், கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விடுவார் அல்லது தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு போய்விடும். சொல்லுங்க, எது போயிடும்? எது போயிடுமா? தேவ பிரசன்னம் போயிடும். தேவ பிரசன்ஸ் ஆஃப் காட், அந்த தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கு, அது உணரணும். உணரலனாலே சரியில்லை. அல்லேலூயா, ஆமென். உணரணும். அப்படி உணராட்டி போனாலே அது சம்திங் ராங். எனக்கு அப்படிலாம் ஒண்ணு தெரியல பாஸ்டர்னா, ஓகே, நீ ஜடமா இருக்கிற, உனக்கு அப்படி உன்னுடைய பாடி தேவ பிரசன்னத்தை என்ன செய்ய முடியல, உணர முடியல. அப்போ விஷயம் தேவ பிரசன்ன போயிட்டாலே, மோசே சொன்னாரு, அதெல்லாம் முடியாது, நீர் எங்களோடு கூட வருவதா இருந்தால் நாங்க கிளம்புறோம், இல்லைன்னா இவ்விடத்தை விட்டு போவதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பேச. ஏன்னா தேவ சமூகமும் தேவ பிரசன்னமும் நமக்கு ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகமும் தேவ பிரசன்னமும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு பராமரிப்பு. கைத்தட்டி சந்தோஷமா அல்லேலூயா. அது போச்சுன்னா கண்டவன் வந்து நம்ம மேல கை வைப்பான். அது போச்சுன்னா இனி எது வேணாலும் நடக்கும். என்ன நடந்தது? வெறுமை. எது நடந்தது? பாழாக்குதல், அப்புறம் கொள்ளை, அவாந்தரமாகிறது, சிறைபிடிக்கப்படுகிற அனுபவங்கள் எல்லாம் வரும். ஆமென், ஆமென். ஏன் இந்த அனுபவம், அதாவது இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எரேமியா 26ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை படித்து பிறகு அதையோடு 13ஆம் வசனத்தை படி. எரேமியா 26. அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவர்கள் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. ஏய், நீ பொல்லாத வேலையை செய்யற, ஜாக்கிரதை, இப்படி பண்ண உன்னை என்ன பண்ணுவேன், அடிப்பே அப்படின்னு சொன்னா 13 படிங்க. இப்பொழுதோ வழிகளில கிரியைகளையும் சீர்படுத்தி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். தெலுங்குல படிங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மனுஷ பிரதுக்கு ரங்குல வளையும் யாருக்கு தெரியும்? வருஷமாக்கு தெரியுமா? வேலாக்கு தெரியுமா? மனுஷ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, எனக்கு தான் தெரியாது இல்ல. ஆனா சாவுல பாடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? ஏன் அப்படி பாடணும்? எனக்கு அர்த்தம் புரியுது. மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப அற்பமா ஒரு புகையை போல அல்லது ஒரு பூவை போல இருக்குது. ரைட்? மாறாளி பிரதுரிதயம் வெதகாலி கிறிஸ்து மார்க்கமோ அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் மாறணும். உலக தப்புமா? பரலோகமே என் சொந்த, அதெல்லாம் அப்படி பிக்ஸ் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? ஆறுதலின் தெய்வமே. ஓ, ஏதோ சாவு நடந்துச்சு. ரைட்? அதுக்கு அது ஆப்டா சூட்டபிள் ஆகும். ஆனா இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். ரெடி? ரெடி? మనిషి బ్రతుకు రంగుల వలయం ఆ బ్రతుకే క్షణమంగురం మనిషి బ్రతుకు రంగుల వలయం ఆ బ్రతుకే క్షణమంగురం మారాలి ప్రతి హృదయం వెదగాలి క్రీస్తు మార్గము మారాలి ప్రతి హృదయం వెదగాలి క్రీస్తు మార్గము మనిషి బ్రతుకు రంగుల వలయం ఆ బ్రతుకే క్షణమంగురం గట్టి పువ్వురా మనిషి
మనిషి జీవితం గాలి వీసగా இதுல வேற மாதிரி మనిషి జీవితం గాలి వీసగా గాలిలో నిలువని దీపమురా గాలి పదురా నిలువని దీపమురా గాలిలో ఎగిరే గాలి పదమురా తెలుసుకో మానవా ఈ క్షణమే ప్రభు యేసుని சொல்லுவோமா తెలుసుకో మానవా ఈ క్షణమే ప్రభు యేసుని మనిషి బ్రతుకు రంగుల వలయం బ్రతుకే క్షణమంగుళం. இப்ப படிச்சீங்களே மூணாம், அதாவது எரியாமையில என்ன சொன்னாரு, நான் சொல்லுவேன் அவங்க தங்கள் அந்த காரியங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனஸ்தாபத்தினாலே திருந்தினால் ஆண்டவர் என்ன செய்வாராம், அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். ஆனா இவங்க வாழ்க்கையில அது நடந்துருச்சு. எரேமியா 52:12 படிச்சோம். கரெக்டா நேபுகாத்நேச்சாருடைய 19வது வருஷத்துல, எத்தனாவது வருஷத்துல அத மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரைட்? 19வது வருஷத்துல கர்த்தர் முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த நாள்ல கரெக்டா நடந்துச்சு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுங்க திருந்தலன்னு அர்த்தம். ஆண்டவர் இப்படி ஒண்ணு காமிச்சாரு பாஸ்டர் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம்ல. ஒரு சில விஷயம், ஒரு பொண்ணுக்கு செத்து போயிட்டா மாதிரி கனவுலாம் இல்ல, உண்மையாவே நடந்து அந்த பொண்ணு உயிர் மேல போய் கீழே அதனுடைய குழந்தைங்களாம் ஐயோ அம்மான்னு கத்தும் போது அது உயிர் டக்குன்னு கீழே வந்த மாதிரியும் அதனுடைய உடம்பு அசைதெல்லாம் சொல்லுது. அப்ப நான் சொன்னேன், இது கனவுலாம் கிடையாது, உண்மையாவே உனக்கு நடந்திருக்குது, கடவுள் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவான். என்ன ஏது ஜெபம் பண்ணி சரியா வாழணுமோ அப்படியே நீ வாழ்ந்துட்டு போனேன். நோ பாலிஷ்டு அப்படியே அது கனவு இல்ல, கெட்ட கனவுலாம் கிடையாது, இது உனக்கு நடந்திருக்கும். உயிர் உடம்பு விட்டு என்ன பண்ணிருக்கு, போயிருக்கு. ஏதோ அந்த 2 குழந்தைங்க இப்படி கத்தி இருக்குது, அது நடக்கல, அது இமேஜ் பார்த்திருக்க. ஆனா உயிர் போனது நிஜம், திரும்ப வந்தது நிஜம். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க சொல்லுவோம். என்ன சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய கிருபையை தேவனுடைய இரக்கத்தை என்ன செய்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது, மனம் திரும்பல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லி அந்த ஜனங்கள் மனம் திரும்பி இருந்தால் என்ன நடந்திருக்கும், கர்த்தர் தமது தீங்குக்காக என்ன பண்ணுவாரு. அப்போ எங்க நடந்துச்சு அந்த வார்த்தை? யோனா 3ஆம் அதிகாரம் 9, 10 அழகா அந்த வார்த்தைகள் அங்க இருக்கு, படிங்க. அப்புறம் 3ஆம் அதிகாரம் 9 என்ன பண்ணி, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து எரேமியாவுல சொன்னாரா? அதுதான் சொன்னேன், ஒரு விசை சொன்னதை பார்த்து திருத்துகிறவர் அல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி எப்படி இருக்கிறாரோ அப்படி இப்பவும் அப்படிதான் இருக்கிறார். அன்னைக்கு எருசலேம், தேங்க்யூ அனு, காட் பிளஸ் யூ. டம்ளர் உடைஞ்சிருக்கா? எருசலேம் நகரத்துக்கும் யூதாவுக்கும் கர்த்தர் சொன்ன விரோதமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற காரணம் என்ன? அவர்கள் மனம் திரும்பவில்லை தங்கள் வழிகளை விட்டு. ஆனா நினிவே ஜனங்க
முன்ன பின்ன தெரியாத யோனா வந்து சொன்ன உடனே மனம் திரும்பினார்கள். அவர்கள் ராஜா முதற்கொண்டு எல்லா ஜனங்களும் என்ன செய்தாங்க? ஒருவேளை சொல்லுங்க, இந்த தேவன் என்ன செய்வாரு? மனஸ்தாபப்படுவார்னு சொல்லி பண்ணாங்க. உண்மையாகவே கர்த்தர் அவர்கள் செய்கைகளை பார்த்து, அவருடைய கிரியைகளை பார்த்து, அவர்கள் மனம் திரும்பினதை பார்த்து, தாம் செய்ய இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் செய்யாம போயிட்டார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இங்க இவங்க கிட்ட வந்து முடிச்சிடலாம். அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வாழ்க்கையில எரேமியா 52க்கு வாங்க. அவன் என்ன செய்தான்? அந்த நெபுசராதான், ரைட்டா? அவன் என்ன செய்தான்? 15 16 படிங்க. 15. ஜனத்தின் ஏழைகளான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களை காவல் சேதாதிபதியாகிய நெபுசரதான் சிறைகளாக என்ன செய்தான்? கொண்டு போனான். 16 படிங்க. தேசத்தில் ஏழைகளான சிலரை சொல்லுங்க. அப்புறம் திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் என்ன செய்தான்? விட்டு வைத்தான். தேசம் என்ன செய்தது? 23 படிங்க. 17 பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியும் கல்தேர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு என்ன செய்தார்களாம்? தேசம் பாழாய் போகும். தேசம் எப்படி போகும்? வெறுமையா போகும்னு சொன்னாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டானுங்க? பைபிள்ங்க உருவிட்டானுங்க. 23 பாருங்க. இல்லமா, எரேமியா பிடித்து கொண்டு போனார்கள். ஏசாயா 64க்கு வாங்க. 64க்கு வாங்க. 10 11 நான் படிக்கிறேன். உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, சீயோன் வனாந்தரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. என்ன சொன்னார் முன்னாடியே? பாழாய் போகும். என்னவாகும்? வெறுமையாய் போகும். படிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கிரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமா இருந்து அதிகமா எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? அப்படின்னு சொல்லி காதும். என்ன சொன்னாங்க? வெறுமையாகும். சொல்லுங்க, பாழாகும். என்ன? அக்கினியினால் என்ன செய்வார்கள்? சுட்டரிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே என்ன செய்தது? பழித்து அது அப்படியே நிறைவேறியது. அல்லேலூயா. காரணம், இவர்கள் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பினவர்களுக்கு கிருபையும் இரக்கமும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, மனம் திரும்பினவர்களுக்கு கிருபையும் இரக்கமும், மனம் திரும்பாதவர்களுக்கு நியாய தீர்ப்பும் தண்டனையும். மேட்ரு முடிச்சு போச்சு. நம்ம மேல கர்த்தர் எப்படி இருப்பாரு? கிருபையா இருப்பார். பாவியா இருந்திருப்பான் ஒருத்தன். ஆனா ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேல கிருபையா இருந்தும் போது அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க, அவன் அவ்வளவு அற்புதமா மாறிடுவான். ஆனா திருந்தாத கேஸ், சரிங்களா? நான் சொன்ன தெரியுமா, துன்மார்க்கனுக்கான சரியான டெபினிஷன் என்ன தெரியுமா? தன் தவற உணராதவன் துன்மார்க்கன், தன் தவற உணர்றவன் யாருன்னு கேட்டா அவன் தான் நீதிமான். நாம நீதிமானாவே இருப்போம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்ப இவங்களுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தோம், அது அவர்கள் பயன்படுத்தி கொள்ளல. நேபுகாத்நேச்சருடைய 19வது வருஷத்துல, இந்த 19வது நாள்ல மைண்ட் வச்சுக்கோங்க, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு நடந்துருச்சு. ஒருவேளை அவர்கள் மனஸ்தாபப்பட்டிருந்தால், கொஞ்சம் நல்லாயிட்டா என்ன ஆயிடும்? நமக்கு சேட்ட மூளை. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம கொஞ்சம் மூளை கிறுக்கு பிடிச்சிரும். கொஞ்ச நேரம் நம்ம லூஸ் விட்டுருவோம். மறுபடியும் ஏதாவது அடி விழும்போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு அதை விட என்ன பண்ணிடலாம்? கர்த்தர் பேசும்போதே கொஞ்சம் நம்ம ஒப்புரவாயிட்டோம்னா, பேசும்போதே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா, அதை செய்யறதுக்கு மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் கிருபை கொடுத்துருவார். நம்ம ஜெபிக்கலாம்.
இந்த சம்பவங்களை தான் புலம்பி தள்ளிட்டாரு எரேமியா. நாம் புலம்ப வேண்டியதில்ல. ஒரு விசையாய் மனம் திரும்புவோமானால் கர்த்தர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே, உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ, எங்கே ஓடுவே, உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. கேளுங்க. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. சொல்லுவோமா? எங்கே ஓடுவே, உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ, எங்கே ஓடுவே, உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீர். ஒரு நாள் விடமாட்டாரு. யோனாவை போல நான் அடித்தட்டிலே அப்பா உம்மை விட்டு எங்கேயோ போனாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. எல்லாமே என்ன மறைக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே, எங்கே ஓடுவே, உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. நான் எங்கே ஓடுவே, உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. நான் உங்களை விட்டு ஓடி போனாலும் என்னை விட்டுறாதீங்கப்பா. நான் தூரம் போனாலும், நான் தூரமாம விட்டு விலகி போனாலும் என்னை கண்டிச்சு, என்னை உணர்த்தி, என் கூட பேசி என்ன உங்க வழியில கொண்டு வந்து நிறுத்துவேன். என் மேல் கிருபையாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். தேவனே, கடும் கோபம் கொள்ளாதீருமையா. நான் மனம் திரும்புகிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கையில காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள்.